புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழ்நோக்கி படிக்கிறோம். மேலிருந்து கீழ்நோக்கி படிக்கின்ற அந்த புத்தகம் நம்மை வாழ்க்கையில் கீழிருந்து மேல் நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அட்டையிட்ட அமுதம் அல்லவா புத்தகம், அட்டையிட்ட அமுதம் அல்லவா புத்தகம். நாம் வரம் பெற யாரோ இருந்த தவம் அல்லவா புத்தகம். எண்ணி பாருங்கள், எழுத்து விதை மனித மனங்களில் தூவப்படுகிற பொழுது செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம் என்று சொல்வார்கள். அந்த சமுதாயத்துக்கு அறிவு புரட்சியை ஏற்படுத்தி வருகிற அறிவு திருவிழாவான இப்புத்தக திருவிழாவை கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற நீலகிரி மாவட்ட நிர்வாகத்துக்கு முதற்கண் எனது மனதார பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன் நின்று துணை புரிந்து வள்ளுவன் காட்டிய வழியில் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்வாரே, அப்படி இவ்விழா இந்த அறிவு வேள்வியை முன்னெடுத்து பேருதவி செய்து கொண்டிருக்கிற நீலகிரி மாவட்ட பொது நூலக துறையினருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளமையில் கல் என்பது ஔவை தந்த அமுதமொழி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அதாவது படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று உரைப்பது உலக நீதி. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது அதிவீரராம பாண்டியர் எழுதிய வெற்றி வேட்கை நருந்தொகை நமக்கு தருகிற நல்ல பாடம். மன்னன் உயர்ந்தவனா மாசற கற்றவன் உயர்ந்தவனா என்ற போட்டி வரும்போது மன்னனை விட மாசற கற்றவன்தான் உயர்ந்தவன் என்று நமக்கு தமிழ் சொல்லித் தருகிறது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை காட்டிலும் கற்றோனே சிறப்புடையவன். மன்னன் தன் தேசம் அல்லாது சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லித் தருகின்ற அந்த மூதுரையை நாம் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும். உற்றுளை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று புறநானூறு நமக்கு கட்டியம் கூறுகிறது. இந்த இலக்கியங்கள் கல்வி தொடர்பாக உதிர்த்திருக்கிற வைர வழிகளெல்லாம் நமக்கு எதை தருகின்றன என்று சொன்னால், எப்படியாவது நாம் படிக்க வேண்டும், எப்படியாவது படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது தான் பட்ட இன்னல்களை நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட தீயணைப்புத்துறையின் மூத்த அலுவலர் அவர்கள் இங்கே பகிர்ந்தார்கள். மிகுந்த உணர்ச்சியோடும் மிகுந்த நெகிழ்ச்சியோடும் பகிர்ந்தார்கள். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே உண்மை இருக்கும் என்பார்கள். அவர் வீழவில்லை. அவர் இன்னல்களுக்கு இடைப்பட்ட காலத்திலும் அயராது படித்தார். கஷ்டப்பட்டு படித்தார் என்பதை விட இஷ்டப்பட்டு படித்தார், உயிர்ப்போடு படித்தார், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்போடு படித்தார். இன்று ஒரு மாவட்டத்தினுடைய உயர் அலுவலராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளபெருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அவர் போராடி போராடி படித்தார். இன்று இந்த பூவுலகமே மெச்சும்படி உயர்ந்த பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கடின உழைப்பு, படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள அந்த உணர்வினை மாணவ செல்வங்கள் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் ஒன்று சொல்லட்டுமா? எதுவும் முடியும் உன்னால், எதுவும் முடியும் உன்னால், எல்லாம் உழைப்பின் பின்னால் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதுவும் முடியும் உன்னால், எல்லாம் உழைப்பின் பின்னால். உழைக்க வேண்டும். படிக்கும் வயதில் உழைப்பு என்பது என்ன? படிப்பது, அயராது படிப்பது, மேல மேல படிப்பது, மீண்டும் மீண்டும் படிப்பது. எப்படியாவது படித்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். நம்மையே நம்பியிருக்கின்ற பெற்றோர்களை நாம் பாதுகாத்திடல் வேண்டும். வாழ்வாங்கு வாழ்ந்திட அவர்கள் வழியிலே வந்த குழந்தைகளாகிய நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு உள்ள ஒவ்வொரு மாணவனும் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். எப்படித்தான் தீப்பந்தத்தை கீழ்நோக்கியே பிடித்தாலும் கூட தீப்பந்தம் எரிவது எப்படி? தீப்பந்தம் எறிவது எப்படி? மேல் நோக்கித்தான் எரியும்.
அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, பெரியோர்களே, எப்படித்தான் தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் கூட தீப்பந்தம் எறிவதோ மேல் நோக்கித்தான் என்றால், அதை போல முன்னேற வேண்டும் என்ற எழுச்சியோடும் முயற்சியோடும் பயிற்சியோடும் நீ நடைபோட்டு கொண்டிருக்கிற பொழுது உன்னால் முடியாது என்று சொல்லுகிற ஊராரின் பிதற்றல்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னால் முடியும் என்ற நம்பிக்கை நாற்றை மட்டும் நெஞ்சில் ஏற்றிக்கொண்டு நீ போராடினால், உழைத்தால், படித்தால், முயற்சித்தால் நிச்சயம் நீ வாழ்வாங்கு வாழலாம். அந்த வெற்றி என்பது உனக்கு கைவசமாகும் என்று இந்த அவையிலே நான் முழங்கிச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி என்ன செய்யும்? திருவினையாக்கும். இல்லையா? தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இதெல்லாம் வான்மறை வள்ளுவம் நமக்கு தந்த வாழ்வியல் பாடம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவை நாம் பல வகையில் பிரித்து பேசலாம். படித்தவர்கள், குழந்தைகள் அவை நிறைந்திருப்பதால் நான் சொல்லுகின்றேன், அறிவை பலவாறும் பிரிக்கலாம். நம்முடைய வான்மறை வள்ளுவர் என்ன சொல்கிறார்? மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார், நுண்பொருள் காண்பது அறிவு என்கிறார், செம்பொருள் காண்பது அறிவு என்கிறார், நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று சொல்கிறார். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்றால் என்ன? நமக்கு அறிவு இருக்கிறது, இதை செய்தால் எப்படியாவது அவரை கீழே தள்ளிவிடலாம், அறிவு இருக்கிறது. இதை செய்தால் எப்படியாவது அவருக்கு கிடைக்கின்ற பலனை தடுத்து விடலாம், நமக்கு தெரிகிறது. அந்த அறிவை நாம் பேரறிவு என்று கொண்டாட முடியுமா? பிறருக்கு அழிவை தருகிற, பிறருக்கு தீமையை தருகிற, இந்த நாட்டுக்கும் மனித சமுதாயத்துக்கும் ஒவ்வாத ஒரு செயலை செய்வது அறிவார்ந்ததாக இருந்தாலும் கூட அது ஆக்கப்பூர்வமாக, அது நேர்மறையான அறிவு என்று நாம் கொண்டாட முடியாது. எது நல்லதோ, எது உகந்ததோ, எது இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் மனித சமூகத்துக்கும் தேவையோ அதை செய்வதுதான் அறிவு. சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எது நல்லதோ அதை நோக்கி நாம் சிந்தை செலுத்துவது, அதை நோக்கி பயணப்படுவது, அதை நோக்கி நாம் செயலை செய்வதுதான் சிறந்த அறிவாக இருக்க முடியும் என்று வள்ளுவர் நமக்கு பாடம் நடத்துகிறார். கண் போன போக்கில் கால் போகலாமா? கால் போன போக்கில் மனம் போகலாமா? மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா? மனிதன் போகும் பாதையை மறந்து போகலாமா என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்கிறார் என்றால், நம் மனம் போன போக்கிலெல்லாம் நாம் செயல் இருக்கக்கூடாது. நம் மனம் 1000 சொல்லும். மனம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிற உணர்வு. அதனால்தான் மனம் ஒரு குரங்கு என்று சொன்னார்கள். இவருக்கு உதவலாம் என்று என் மனசு இப்பொழுது சொல்கிறது, உடனடியாக செய்துவிட வேண்டும். 10 நிமிடங்கள் தாமதித்தால் ஏன் உதவ வேண்டும் என்ற எண்ணம் நம்மை பீடித்துவிடும். ஆக மனம் என்பது மாறக்கூடியது, நிலையில்லாதது, மனதுக்கு நன்மை தீமை தெரியாதது. ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் தாயானவள் என்ன செய்வாள்? கல் தடுக்கி விட்டு கீழே விழுந்தாயா, இதே அந்த கல்லை அடிக்கிறேன் பார் என்று அடித்து காட்டுவார். குழந்தையின் மாட்டு தாய் வைத்திருக்கிற பிரியம் அன்பை காட்டுகிறது. ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது? இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற கல்லில் தான் குழந்தையை போய் அடிபட்டு கீழே விழுந்து விட்டது என்று சொல்கிறது. அறிவு என்பது வேறு, மனம் என்பது வேறு. மனம் தவறு செய்யக்கூடும், மனம் அன்பு காரணமாக பிழை செய்யக்கூடும். ஆனால் அறிவு என்பது எது நல்லதோ அதை நோக்கி மட்டுமே நம்மை செயல்படுத்துவதுதான் சிறந்த அறிவு என்பதை இந்த குழந்தைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, படைப்பாற்றல் திறன்மிக்க குழந்தைகளாக நீங்கள் வர வேண்டும். கவிதை எழுதுங்கள், பேசுங்கள். என்ன தலைப்பு கொடுத்தாலும் நான் பேசுகிறேன் என்று முன்வந்து பள்ளிகளில் நடைபெறுகிற பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். பரிசு என்பது முக்கியமல்ல, பங்கெடுப்பதுதான் முக்கியம் என்ற எண்ணத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி எல்லா போட்டிகளிலும் பங்கெடுத்தல் தான் பரிசு என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் பரிசுக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். நம்முடைய வாசே குழந்தசாமி ஐயா சொல்கிறார், பாராட்டை மிஞ்சியதோர் பரிசும் இல்லை என்பார். ஆக நீங்கள் எப்படி பேசினாலும் பரவாயில்லை, நன்றாக பேசுகிறீர்கள் என்று ஊக்கப்படுத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பல போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். நான் வகுப்பறையில் பார்க்கிறேன், தேர்வறையிலே
தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது, மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இருக்கை வழியாக நான் சுற்றி கண்காணித்து கொண்டே இருக்கிற பொழுது சுவரை பார்க்கிறேன், எழுதப்பட்டிருக்கிறது. சுவரில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த கலைப்பிரிவு மாணவர்கள் என்று சொல்லி 12ஆம் வகுப்பு வகுப்பறை என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று போய் பார்த்தால் அழகான கவிதை. அன்பே ஆருயிரே உன்னை நான் இதயத்தில் வைக்கவில்லை. அடேங்கப்பா, கண்டிப்பாக இந்த முறை தேர்வில் தேர்ச்சி பெற்றுவான். உன்னை நான் இதயத்தில் வைக்கவில்லை, அடுத்த வரி பாருங்க, உன்னை இதயமாகவே வைத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறான். சிறந்த கற்பனை தான். மறுபுறத்தில் பார்த்தால் இன்னொரு கவிதை, கண்ணே கண்மணியே உன்னை ஒருபோதும் நினைக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த முறை தேர்ச்சி பெற்றுவான், நம்பிக்கை வருது. அடுத்த வரி பாருங்க, மறந்தால்தானே நினைப்பதற்கு என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். ஆக கவிதை எழுதுகிற அந்த கற்பனை ஆற்றல் அந்த குழந்தையிடம் இருக்கிறது, மாணவனிடம் இருக்கிறது. ஆனால் எதை எழுத வேண்டும், எந்த சிந்தனையால் நாம் பண்பட வேண்டும், எந்த சிந்தனை அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்ற அந்த மாணவனை அழைத்து, உனக்கு கற்பனை ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் சிறகை விரி, பற, நல்ல தலைப்புகளிலே கருத்து செறிவுமிக்க கவிதைகளை நீ படைத்துப்பார் என்று நாம் ஊக்கப்படுத்துகிற பொழுது, வழி நடத்துகிற பொழுது, ஒரு சிறந்த கவிஞனாக அதே மாணவன் மாவட்ட அளவிலான கவிதை போட்டியில் எம் பள்ளி மாணவன் பரிசு பெற்றுவிட்டான் என்று சொன்னால், மாணவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எழுதினாலும் அவர்களை அழைத்து நன்னெறிப்படுத்துகிற பெரும் பொறுப்பை ஆசிரியர்கள் நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வளமார்ந்த இளைய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நான் கொஞ்சம் நடைமுறையை பேசலாம் என்று நினைக்கிறேன். புத்தியை தீட்ட வேண்டிய வகுப்பறையில் மாணவன் கத்தியை தீட்டுகிற காலம் இது. ஆசிரியர்களையே மாணவர்கள் தாக்குகிறார்கள். அறம் சொல்லித்தரக்கூடிய பள்ளி அறையிலே கொலை கருவிகளான ஆயுதங்களை வைத்திருப்பதை நாம் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் செய்தியாக பார்க்கிறோம். புத்திமதி சொல்கிற பெற்றோர்களையே மாணவர்கள் கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து விட்டார்கள். இப்படி அறம் சார்ந்த பண்புகள், பண்பாடு சார்ந்த உணர்வுகள் இல்லாத மாணவர் சமுதாயம் ஒன்று உருவாகி கொண்டு இருக்கிறதே. இந்த நிலை மாற வேண்டும். மாணவர்களுடைய மனது பண்பட வேண்டும். மாணவர்களுடைய எண்ணங்கள் நல்லதை நோக்கி சிந்திக்க வேண்டும், நல்லதை நோக்கி செயல்பட வேண்டும், நல்லதை நோக்கியே பயணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு அனைத்து மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பாக 10 நாட்களுக்கு அறிவு திருவிழாவை நடத்துங்கள், புத்தக திருவிழாவை நடத்துங்கள். எல்லா குழந்தைகளினுடைய கைகளிலும் அலைபேசியை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு புத்தகங்கள் தவழ வேண்டும் என்று அரசு ஆசைப்படுகிறது என்று சொன்னால், அதனுடைய வாய்ப்பாகத்தான் இன்று நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மிகச் சிறப்பாக அறிவு திருவிழாவை நடத்தி வருகிறது. அன்புக்குரிய குழந்தைகளே, படிக்க வேண்டும். ஒரு வரிதான் படிக்க நேரம் இருக்கிறது என்று சொன்னால் ஆத்திச்சூடியை படியுங்கள். 2 வரி படிக்கலாம் என்று நீங்கள் எண்ணினால் திருக்குறளை படியுங்கள். 3 அடியே படிக்கலாம் என்று எண்ணும் பொழுது ஹைக்கூ கவிதைகளை படியுங்கள். 4 வரி படிக்க நேரம் இருக்கிறது என்று சொன்னால் நாலடியார் போன்ற அறம் சார்ந்த இலக்கியங்களை படியுங்கள். எப்படியாவது படியுங்கள். படித்தால் தானே வாழ்வதற்கு. படிக்காமல் எப்படி உயர்வது? பாவேந்தன் பாரதிதாசன் தான் இப்படி சொல்லுகிறார். ஒரு பெரிய கவிதை, படி 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 சங்கத்தமிழ் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்று கேட்கிறார். படி படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி கேட்கிறார். காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி படி, முறைப்படி நூலைப்படி, அகம்படி, இன்பம் படி, பொருள் படி, படிப்படியாய் படி, அறிவு உனக்கு வந்து சேரும் என்று அவர் ஆற்றுப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட படிப்பை நாம் படிக்க வேண்டும். படிப்பால் உயர்ந்தவர்கள்தான் நிலைத்து நிற்கிறார்கள் சமுதாயத்தில் என்பதை குழந்தை செல்வங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நின்று கொண்டிருக்கிற பொழுது அவசரமாக அவசர ஊர்தி நம்மை கடந்து செல்கிற பொழுது யார் உள்ள இருக்கிறார்களோ என்று
நினைத்து பார்க்காமல் அவர் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் இறைவா என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு வினாடி நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அந்த உயிர் இரக்கம் இருக்கிறதே, அந்த உயிர் இரக்கத்தை கற்றுத்தருவது இது போன்ற அறிவார்ந்த நூல்கள் தான். அந்த நூல்களை நாம் தேடி தேடி படிக்க வேண்டும். என்னிடத்தில் இன்று 1000 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் நண்பர் ஒரு 500 ரூபாய் கடன் கேட்கிறார், கொடுத்து விட்டால் என்னிடம் எவ்வளவு இருக்கும்? 500 ரூபாய் தான் இருக்கும். என்னிடம் 5 மாம்பழங்கள் இருக்கின்றன, என்னுடைய தங்கைக்கு 2 மாம்பழங்களை கொடுத்து விட்டால் என்னிடம் எவ்வளவு இருக்கும்? 3 மாம்பழங்கள் தான் இருக்கும். நம்மிடம் இருக்கின்ற புறத்தே இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் பிறருக்கு கொடுத்தால் குறையும். புறத்தே இருக்கின்ற பொருட்செல்வம் எல்லாம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க நம்மிடம் குறையும். அகத்தே இருக்கிற கல்வி செல்வம், நம்முடைய மனதில் இருக்கின்ற அறிவு செல்வம் பிறருக்கு கொடுத்தால் குறையாது. பிறருக்கு கொடுக்க கொடுக்க அது என்ன செய்யும்? அதிகரிக்குமே ஒழிய, மீண்டும் ஆழமாக நினைவில் இருக்குமே ஒழிய குறையாது. வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. கள்ளருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறமே பொருள் தேடி உழல்கின்றாரே என்று விவாகிய சிந்தாமணி நமக்கு பாடம் சொல்கிறது என்று சொன்னால், அந்த கல்வி செல்வத்தை நாம் கற்க வேண்டும். அறிவு செல்வத்தை நாம் விசாலமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி விசாலமாக்கி கொள்வதற்குத்தான் இது போன்ற புத்தக திருவிழாக்கள். வெறும் பள்ளி பாட புத்தகங்களை மட்டுமே படித்து கொண்டிருக்காமல் துறை சார்ந்த பிற துறை சார்ந்த எண்ணற்ற நூல்கள் இங்கே இருக்கின்றன. காட்சி பொருளாக மட்டும் இல்லாமல் அதை வாங்கி படித்து நம்முடைய அறிவை விசாலமாக்கி கொள்ள வேண்டும். பாவேந்தன் பாரதிதாசன் சொல்கிறார், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு, மானிட சமுத்திரம் நானென்று கூவு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட விசாலமான அறிவை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அறிவு என்ற அந்த கல்வி செல்வந்தான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை மாணவ கண்மணிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களும் பெரியோர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று சொன்னால், எதை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அது நன்றாக இருக்க வேண்டும். விளைவு என்பது நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அந்த அறிவு பேரறிவாக நல்ல அறிவாக இருக்கக்கூடும். ஆக அணுகுண்டு தயாரிப்பதும் ஒரு அறிவுதான், வெடிகுண்டு தயாரிப்பதும் ஒரு அறிவுதான். எதற்கு பயன்படுகிறது? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், நாம் எல்லாம் மனதில் வைத்து கொண்டாடுகிற அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்தார். மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர், விஞ்ஞானி. அவரிடம் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் எந்த சாதனை செய்ததுக்காக மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? எந்த அரிய சாதனைக்காக உங்களுடைய மனம் மீள மீள நினைந்து நினைந்து மகிழ்ச்சி அடைகிறது என்று ஒரு செய்தியாளர் கேட்டபோது அவர் சட்டென்று பதில் சொன்னார், ஐயா நான் பெரிய பெரிய அணு ஆராய்ச்சி நிறுவனங்களிலே பணியாற்றி விட்டேன், அரசினுடைய மிக உயர்ந்த குடியரசுத் தலைவர் பொறுப்பிலேயே பணியாற்றி விட்டேன். எனக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி தருகிறது? மகிழ்ச்சி தருகிறது மாற்றுத்திறனாளி மாணவர்கள், கால் முடம்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மிகுந்த அதிக எடையுள்ள அந்த மரக்கட்டை கால்களை அணிந்து கொண்டு அவர்கள் நடக்கும் பொழுது எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். அதை பார்த்து மிக குறைந்த எடையில் அவர்களுக்கு நான் அந்த கால் பொருத்துகிற கருவியை செய்து தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்து கொடுத்தேன். அவர்கள் மகிழ்ச்சியாக என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடைபோடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கண்டுபிடிப்பு தான் எனக்கு நிம்மதியை தருகின்ற கண்டுபிடிப்பாக நான் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்ற கண்டுபிடிப்பு என்று அவர் மகிழ்ந்தார் என்று சொன்னால், நல்லதின்பால் செல்லுகின்ற அறிவுதான் சிறந்த அறிவு. அந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல நூல்களை நாம் தேடி தேடி படிக்க வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வி ஞானம் ஒன்றுதான் நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யும், நம்முடைய அறிவை விசாலமடைய செய்யும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள மாணவ சமுதாயமாக நீங்கள் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு கவிதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். கந்தல் துணி பேசுவதை போல ஒரு கவிதை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இன்று நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன், நாளை இருப்பனா என்று தெரியாது. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில், எதுவுமே நிலைத்திருக்காத இந்த வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுதே பிறருக்கு பயன்படும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கவிதை. ஒரு ஆடை
இப்போ பெண்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பட்டாடை என்று வைத்துக்கொள்வோம், ஒரு பட்டு சேலை. அது புதிதாக இருக்கிற பொழுது அந்த குடும்ப பெண் என்ன செய்கிறாள்? ஆசை ஆசையாக அந்த பட்டு சேலையை வாங்கி முத்தமிடுகிறாள், கட்டி அணைத்து கொள்கிறாள். திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு அணிந்து சென்று எல்லோரிடமும் காட்டுகிறாள். அப்படி மகிழ்ச்சியாக அணிந்து கொள்ளுகிற அந்த பட்டு சேலையை நிகழ்வு முடிந்தவுடன் அழகாக மடித்து அதுக்கு சலவை செய்து இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டுகிறார். என்ன காரணம்? விலை உயர்ந்த புடவை, அழகாக இருக்கிறது, புது புடவை என்று பாதுகாக்கிறார். ஆனால் அதே பல ஆண்டுகள் கழித்து கிழிந்து போய் கந்தல் துணியாக சமையலறையில் அடுப்பங்கரையில் சுடுபாத்திரங்களை எடுப்பதற்கு பயன்படுத்துகிற துணியாக இருக்கிற பொழுது, அதே துணி அன்று புதிதாக இருக்கிற பொழுது கொண்டாடிய அந்த குடும்ப பெண், குடும்ப தலைவி இன்று கிழிந்து போய் கந்தல் துணியாக இருக்கிற பொழுது சுடுபாத்திரங்களை கையாளுவதற்கு கீழே எரிந்து விடுகிறார் என்று சொன்னால், இதுதான் மனித வாழ்க்கை. 4 பேருக்கு, சமுதாயத்துக்கு நம்மால் இயன்ற பணிகளை செய்து ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் இல்லாவிட்டாலும் அந்த பேரும் புகழும் நமக்கு நிலைத்து இருக்கும். அதே நாம் வாழ்வில் நலிந்து விட்டால், நாம் விதிவசத்தால் ஏழையாகிவிட்டால், புகழ் குன்றி போனால் நம்மை இந்த சமுதாயம் மதிக்காது. அன்று புதிய ஆடையாக இருந்த பொழுது மதித்த அந்த நிலை கிழிந்து போன பின்பு கந்தல் துணியாக அடுப்பங்கரையில் கிடக்கிறது. இப்பொழுது யாராவது மதிக்கிறார்களா? அடுப்பங்கரைக்கு வேகமாக செல்கிற பொழுது மிதிக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி கிழிந்து கிடக்கின்ற ஒரு கந்தல் துணி இன்னொரு கந்தல் துணியை பார்த்து தன் நிலையை சொல்லி வருந்துவதாக கவியரசர் பாடிய அற்புதமான கவிதை ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறது. குழந்தைகளே, நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். துணி எதிலிருந்து வந்தது? நூலிலிருந்து வந்தது. நூல் எங்கிருந்து வந்தது? பருத்தியிலிருந்து வந்தது. பருத்தி எங்கிருந்து வந்தது? அதனுடைய விதையிலிருந்து வந்தது. விதை எப்படி உருவாயிற்று? உழவு தொழில். காலை இளம்பருதி கண்வெளித்த கணநேரம் முதல் மாலை சூரியன் மறைகின்ற தருணம் வரை மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகிறானே, அந்த உழவர் என மக்கள் அவர்களுடைய கடுமையான எதால் உருவானது? உழைப்பால் உருவானதுதான் இந்த துணி என்பதை, அந்த பருத்தி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் ஆரம்பிக்கிறார் கவிதையை கவிஞர். கரிசல் காட்டு கழனியிலே சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, ஏழை குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போலே இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. கரிசல் காட்டு கழனியிலே சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, ஏழை குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ணச் செடியின் மேலே. பருத்தி எடுத்து கொட்டை விரித்து பஞ்சு குவியல் ஆச்சு, மெல்லை பார்க்க பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்த்த போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குலையும் மாதர் உடலில் ஏறி கோலக் கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று வந்து படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து. வாழும்போது வாழும் நாளில் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி என்று கவியரசர் அந்த கவிதையை முடிக்கிறார் என்று சொன்னால், நாம் ஓகோ என்று வாழ்ந்தபோது மதித்த இந்த சமுதாயம், உயர்வான இடத்தில் இருந்தபோது, புகழான இடத்தில் இருந்தபோது நம்மை வரவேற்ற இந்த சமுதாயம், நம்மை உபசரித்த இந்த சமுதாயம், விதிவசத்தால் சூழ்ச்சியால் நிலை தடுமாறி போய் நாம் கீழே இறங்கிவிட்டால் நம்மை மதியாது என்ற வாழ்வியல் தத்துவத்தை அழகாக இந்த சமுதாயத்துக்கு அள்ளி தந்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த வாரத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்து நான் மனம் நடுங்கி போனேன், குளநடுங்கி போனேன். உள்ளபடியே நான் சொல்கின்றேன், ஒரு அரசு பள்ளி தமிழாசிரியர், எங்கே செல்கிறார்கள் மாணவர் சமுதாயம்? விளையாடிக்கொண்டே இருக்காதப்பா, படி என்றுதான் ஒரு தாய் சொன்னாள். வாடா என் தங்கமே படி படி என்று சொன்னாள். என்னை தொந்தரவு செய்கிறாயே என்று அருகில் இருக்கிற ஒரு கருவியை எடுத்து குத்தி கொன்று விட்டான் அந்த சிறுவன். பள்ளி சிறுவன் தான். நினைத்து பாருங்கள், நம் நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது அல்லவா?
எப்படிப்பட்ட நிலை? ஏன் இந்த நிலை என்று சொன்னால், அறம் சார்ந்த பண்புகள் இன்று சமுதாயத்தில் குறைந்து கொண்டே வருவதுதான் இதற்கு காரணம். எப்படியாவது இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக மாவட்டந்தோறும் இந்த அறிவு திருவிழாக்கள் நடத்தி புத்தகங்களை படித்து மாணவர் சமுதாயம் பயன்பெற வேண்டும், பண்பெற வேண்டும், உறவுகளை எப்படியாவது காப்பாற்றி கொள்ள அவர்கள் முன்வர வேண்டும், பெரியோர்களை மதித்திடல் வேண்டும், பெற்றோர்களை காத்திடல் வேண்டும் என்ற அரிய வாழ்வியல் நட்பண்புகளை கற்றுக் கொடுக்கிற களமாக இந்த களங்கள், இந்த புத்தக திருவிழாக்கள் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தானே இவையெல்லாம் நடத்தி கொண்டு வருகின்றன என்பதை நினைத்து பாருங்கள். அந்த தாய் அந்த குழந்தை பிஞ்சாக இருக்கிற பொழுது எப்படி கொண்டாடி இருப்பார்? நான் மீண்டும் துணைக்கு கவியரசரைத்தான் அழைக்கிறேன். மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கும் சேயாகுமா, கண்ணாடி வைரங்கள் நீயாகுமா, அவையெல்லாம் உனை போல கதை பேசுமா, சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் கேட்குதையா என்று அந்த தாய் எப்படி பாராட்டி இருப்பாள், எப்படி சீராட்டி இருப்பாள். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் பாலாக தனம் வழியாக தந்தவளாயிற்றே அவள், இன்று குத்துயிரும் கொலையுருமாக அந்த இரத்தம் சிந்தி கிடக்கின்ற அவல காட்சி இந்த தமிழ்நாடு பார்த்ததே. ஏன் இந்த மாற்றம் என்று சிந்தித்தல் வேண்டும். அறிவார்ந்த மாணவர் சமுதாயம், அறிவார்ந்த மக்கள் சமுதாயம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவு வேள்வி செய்யப்படுகிறது. திருவிழா என்று சொல்வதை விட அறிவு வேள்வி என்று நாம் சொல்லிடல் வேண்டும். நினைத்து பாருங்கள், எப்படி தாய் என்பவள் எப்படிப்பட்டவள்? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடம் பொழுதெல்லாம் அன்பையே சேர்த்தழைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதையின் கோயில் அது. இருக்கின்ற பிடிசோறும் தனக்கென்று கருதாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. பண்பே தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணியது. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று சொல்லி வைத்தார்களே. அந்த தாயுள்ளத்தை, அந்த தந்தையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் படிப்பு நமக்கு தேவை. நம்ம எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைக்கிறார்கள். எல்லோரும் நாமெல்லாம் மிட்டார் மிராசு வீட்டு குழந்தைகளா, ஜமீன்தார் வீட்டு வாரிசுகளா, நிலக்கிழார்களுடைய பேரன்களா, பேத்திகளா? சிந்தித்து பாருங்கள். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்க்கக்கூடிய நாமெல்லாம் படித்தால்தான், உயர்ந்தால்தான் நம் குடும்பத்தை, நம்மையே நம்பியிருக்கின்ற பெற்றோர்களை நாம் காப்பாற்றிட வேண்டும். அந்த பெற்றோர்களை காப்பதற்காக நாம் படிக்க வேண்டும். குழந்தைகளே, நாம் நன்றாக இருக்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை நன்றாக காப்பாற்ற வேண்டும். நாமும் நமது குடும்பம் நன்றாக இருந்தால் ஒரு வீடு செழித்தால் நாடு செழிக்கும், ஒரு நாடு செழித்தால் உலகமே செழிக்கும் என்ற உயர்ந்த சிந்தனையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லது கெட்டது எல்லாமே இந்த நாட்டில் இருக்கும். சமூக வலைதளங்களை எடுங்கள், தொலைக்காட்சியை பாருங்கள், வலைதளங்களை பாருங்கள். நாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற, பார்ப்பதற்கே முகம் கூசுகின்ற, அருவருக்கத்தக்க சில செய்திகள் வரத்தான் செய்யும். அவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு மனம் போன போக்கிலே போக விடாமல் அறிவார்ந்து சிந்தித்து நமக்கு எது தேவை என்று எடுத்துக்கொள்கிறோமே, நன்றது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் நமக்கு என்ன வேண்டும் என்று பாரதி கேட்பாரே, அந்த நல்லதை எடுக்கின்ற குழந்தைகளாக, நல்லதை மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்று சொல்கிறார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று சொல்கிறார். அந்த நல்லதை எடுத்துக்கொள்கிற பண்பை நாம் பெற்றுவிட்டால் நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து விடலாம் என்பதை நீங்கள் லட்சியமாக கொள்ள வேண்டும். அன்புக்குரிய குழந்தைகளே, நிறைய படியுங்கள், நிறைய படியுங்கள், வாசிப்பை வசமாக்கி கொள்ளுங்கள். வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கைவசமாகும். எல்லா வகையான சமூக வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்னால், சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கென்று சொல்வார் தம்மை, வெருட்டுவது பகுத்தறிவே, இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று பாவேந்தன் சொல்கிறார் என்றால், அந்த பகுத்தறிவை நாம் பெறுவதற்கு அடிப்படையாக அமைவது நூலறிவுதான்.
அந்த நூலறிவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பாடம் சார்ந்த புத்தகத்தோடு மட்டும் குழந்தைகள் நின்று விடாமல் நிறைய படிப்பினங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும். நாம் நிறைய நூல்களை வாசித்தால்தான் அறிவை வசமாக்க முடியும், நம்முடைய வாழ்வை வளமாக்க முடியும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பருவத்தில் தான் படிக்க வேண்டும். இப்போ எங்களை போற வளர்ந்த பருவம் வந்துவிட்டால் குடும்பம், குழந்தைகள், சமுதாய சூழல் என்று எத்தனையோ தலைகள், எவ்வளவோ இடர்பாடுகள் வரக்கூடும். ஆனால் பள்ளி குழந்தைகளாக, கல்லூரி மாணவர்களாக இருக்கின்ற உங்களுக்கு அப்படி அல்ல. படிப்பு தான் உங்களுக்கு அச்சாணி. அதனால தான் இளமையில் கல் என்று சொன்னார்கள். அந்த இளமை பருவம் தான் படிப்பதற்கு ஏற்ற பருவம். நிறைய நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை பார்க்க போகிறார். 6 மாதம் பச்சிலம் குழந்தை தொட்டிலில் உறங்கி கொண்டிருக்கிறது. கவிஞர் செல்லுகிறாள். கவிஞருடைய மகள், அப்பா வாருங்கள், இப்பொழுதுதான் பேரன் உறங்குகிறான், இருங்கள் எடுத்து வருகிறேன் என்று உறங்குகின்ற அந்த குழந்தையை தாவி எடுக்க செல்கிறார். அம்மா எழுப்பாதே, அம்மா எழுப்பாதே, அரையாண்டு 6 மாத பச்சிலம் குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது, நான் இன்னொரு நாள் வந்து பார்த்து கொள்கிறேன், எடுக்காதே என்று சொல்லிவிட்டு மேசையை பார்க்கிறார். எழுதுகோலும் தாளும் இருக்கிறது. எடுக்கிறார், கவி ஒன்று எழுதுகிறார். அவனை எழுப்பாதே, அப்படியே தூங்கட்டும். அன்புக்குரிய குழந்தைகளே, நன்றாக கவனியுங்கள். நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த அரங்கத்தில் விட்டு வெளியே சென்றால் இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்தது, எப்படிப்பட்ட இடர்பாடுகளுக்குள் நாம் முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த குழந்தையை பார்க்கிறார் கவிஞர். நன்கு ஆழ்ந்த உறக்கம். 6 மாதம் பச்சிலந்த குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது. எழுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் கவிதையாக்குறார். அவனை எழுப்பாதே, அப்படியே தூங்கட்டும். அன்பு குழந்தை அவன், அரையாண்டு செல்வன் அவன். இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கள். காசினின்னா உலகம். அந்த குழந்தை உங்களை மாதிரி வளர்ந்து பெருசாகி இந்த உலகத்தை போய் பார்க்குறப்ப எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை வஞ்சனைகள், கூடவே இருக்கக்கூடிய உடன் இருக்கக்கூடிய நண்பன் செய்கிற துரோகங்கள், எவ்வளவு விதமான துன்பத்துக்குள் அவன் வாழ வேண்டும். அவன் போராட வேண்டும், வெற்றியடைய வேண்டும், அவன் சாதிக்க வேண்டும். நினைத்து பாருங்கள். அவனை எழுப்பாதே, அப்படியே தூங்கட்டும். அன்பு குழந்தையவன், அரையாண்டு செல்வனவன். இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கள். என்ன துயர் வருமோ, எங்கெங்கு அடி விழுமோ. நன்றியில்லா நண்பர்கள்தான் நாட்புறமும் சூழ்வாரோ. நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ. செய்ய தொழில் வருமோ, ஐயா பசி என்று வெயிலிலே வாடி வியர்வை நனையும் சூழல் வருமோ. என்ன வருமென்று யாரறிவார் இவ்வுலகில். அவனை எழுப்பாதே, அப்படியே தூங்கட்டும் என்று சொல்லி கவிஞர் சென்று விட்டார். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை கவிதையால் நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த உலகத்தில் நின்றுதான் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்தில் நின்றுதான் நாம் போராடி ஜெயிக்க வேண்டும் என்பதை குழந்தை செல்வங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், விதி வசத்தால் 10 நாட்களுக்குள் அந்த பச்சிலம் குழந்தை கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு இறந்து போகிறது. கவிஞர் துடித்து போகிறார். ஐயையோ, அறம்பாடி விட்டேனோ, அவனை எழுப்பாதே என்று நான் எழுதினேனே, அது எழுந்திருக்காமலேயே போய்விட்டதே, நான் சொன்ன சொல் பழித்து விட்டதே என்று ஏங்கி போகிறார். பிறகு எழுதுகிறார், அது ஒரு கவிதை அல்ல, நமக்கெல்லாம் பெரிய வாழ்க்கை பாடமாக அது இருக்கிறது. ஒரு பெரிய கையர் நிலைப்பாடல். முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறு கீரை, தத்தும் கிளி, தேவதாரு உதிர்த்த மலர், கொத்து மலர் ஒன்றாய் சேர்த்து சமைத்த முகம். அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்குறாரு. ஒரு மலர் ஒரு முகம்னு ஒப்பீடு செய்யல. ஒரு கொத்தாக மலர்ந்திருக்கிற அந்த கொத்து மலரை பார்த்தால் அந்த முகம் எப்படியோ அப்படி இருக்கிறதா. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறு கீரை, தத்தும் கிளி, தேவதாரு உதிர்த்த மலர், கொத்து மலர் ஒன்றாய் சேர்த்து சமைத்த முகம். செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான். மைகளையா கண்மீது மணி பதித்த சிற்பி என்ன, சின்ன எமை மூடி செல்வன் உறங்குகிறான். அவனை எழுப்பாதே என்று நான் எழுதியதன் ஈரம் உளரவில்லை. 7 நாள் ஆகும் முன்பே இளங்கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடி விட்டேனோ, ஐயோ, சிறுகுறவி திறம்பாட மாட்டாமல் செத்தகதை பாடுகின்றேன்.
பிள்ளை பருவத்தே பிணமாக கிடப்பது எங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார்போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான். 100 வயது ஆனவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க அந்த பால்வடியும் பொன்னுதலை அந்த காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ நான் அறியேன், மக்கள் தொகையும் வருங்கால சன்னதியும் தக்க இடம் தனக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனான், பெரியோர்கள் வாடுகின்றோம், மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்விதியோ. சஞ்சலமே அந்த தனிக்கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான், நாளையோ மறுதினமோ என்று அந்த கவிதையை முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் வாழ்க்கை. இன்று இருக்கிறோம், நாளை இருப்போமா என்று தெரியாது. இருக்கின்ற போதே படித்து பக்குவம் பெற்று பலரும் பாராட்டும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த அறிவு, அதுதான் உயர்ந்த பண்பாடு. படித்து பட்டங்கள் பல பெற்று நம் பெயருக்கு பக்கத்தில் போட்டுவிட்டால் அது சிறந்த அறிவா? பட்டங்கள் பல பெறுவது மட்டும் அறிவா? இல்லை இல்லை. பக்குவம் பெற்று இந்த நாடும் நாமும் நல்ல செழிப்பாக வாழ கற்றுக்கொள்வதுதான் ஒரு சிறந்த அறிவு. எது நல்லதோ அதை நோக்கி நம் மனதை செலுத்துவதுதான் சிறந்த அறிவு என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை சென்ற இடத்தாட் செலவிடா தீதோரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எது நல்லதோ அதை நோக்கி சிந்திப்பதுதான், எது உயர்ந்ததோ அதை நோக்கி பயணப்படுவதுதான். நாம் செய்யும் செயலினுடைய விளைவு நல்லதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நல்ல முடிவை தருகின்ற செயலை நாம் செய்கின்ற அறிவுதான் உயர்ந்த அறிவு, பேரறிவு, பண்பட்ட அறிவு, பலருக்கும் பயன் தருகின்ற அறிவு. அந்த அறிவை பெறுவதற்குத்தான் நாம் பல நூல்களை பயிற்று கற்றுக்கொள்ள வேண்டும், பயின்றாக வேண்டும் என்று நம்முடைய திருவிழாக்கள் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறது. மகாகவி பாரதி என்ன சொன்னார்? அன்னச்சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயங்கள் 16,000 கட்டுதலை விட புண்ணியங்கோடி அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் ஆகும் என்று சொல்கிறார். நாம் மட்டும் படித்தால் போதாது, படிக்காதவர்களையும் படிக்கச் செய்து அவர்களையும் வாழ்க்கையில் மேலே அழைத்து வர வேண்டும். அந்த சுயநலமில்லாத அறிவு இருக்கிறதே, அதுதான் உயர்ந்த அறிவு. இணருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் என்று சொல்கிறார். தான் கற்ற கல்வியினுடைய பெருமைகளை, கல்வியினுடைய பயன்களை நம்மோடு மட்டும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் எடுத்து சென்று கொடுத்து அவர்களையும் கல்வியறிவு பெற்றவர்களாக மாற்றி இந்த சமுதாயத்தில் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்ட மனிதர்களாக உருவாக்குவதற்குதல்லவா, அதுதான் சிறந்த அறிவு என்று சொல்கிறார். நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தார்கள்? அந்நியன் என்னும் கொள்ளையன் ஆட்சி செய்த போது நம்முடைய ஆதி தமிழர்கள், நம்முடைய தாத்தாமார்கள், நம்முடைய பாட்டிமார்கள், நம் வழி வந்த மூதாதையர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். நம்முடைய நாட்டில், நம்முடைய கலனையில், நம்முடைய தோட்டத்தில் விளைந்த பொருள்களை எல்லாம் நாம் சுதந்திரமாக உண்ணுவதற்கு உரிமை இல்லை, சுதந்திரமாக பேசுவதற்கு உரிமை இல்லை, சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை இல்லை. அப்படிப்பட்ட அடிமை தலையில் நாம் எல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கிற பொழுது ஏன், எதற்கு, எப்படி என்ற எண்ணமே தெரியாமல் அறியாமையில் இருந்த மக்களை பார்த்து பாரதி பாடினார். கஞ்சி குடிப்பதற்கும் இல்லார், அந்த காரணம் ஏதுமென்று எண்ணமும் இல்லார், அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சம் என்று பரிதவித்தே தினம் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களைய ஒரு வழியில்லையோ என்று பாடினார். நாட்டில் பசியும் வறுமையும் நைய பாடுமே என்று தெய்வம் கூறுமே என்று பாடினார். அறியாமையில் இருக்கின்ற தமிழர்களை எல்லாம் விழித்தெழ, எழுச்சி பெற, விடுதலை பெற தூண்டியது எது? கவிஞர்களும் புலவர்களும் விடுதலை போராட்ட தியாகிகளும் நமக்கு தந்திருக்கக்கூடிய பேரறிவு சிந்தனைகள் தான். அந்த அறிவு சிந்தனைகளை குழந்தைகள் நீங்கள் பற்ற வேண்டும். வ.உ. சிதம்பரனாருடைய வாழ்க்கையை படியுங்கள். செக்கெழுத்த செம்மல் என்று கொண்டாடுகிறோமே, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள். தில்லையாடி வள்ளியம்மை யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வேலு நாச்சியார் என்ற வீர பெண்மணியினுடைய வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். கட்டபொம்மனுடைய வரலாறை பற்றி படியுங்கள்.
கர்ம வீரர் காமராசர் யார் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். நாடு அவரால் என்ன பயனுற்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டுதோறும் ஜூலை 15 காமராசருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக வெறும் சடங்காக மட்டும் கொண்டாடாமல், காமராசர் நாட்டுக்கு தந்த அரும் பணிகள் என்ன, வரலாறு ஏன் அவரை நினைவு வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்களுடைய வாழ்வியலை, சான்றோர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரங்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கிக் கொள்வது மேற்கோள் காட்டுவதோடு நில்லாமல் மேற்கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த விசாலமான அறிவை தருவது இது போன்ற புத்தக திருவிழாக்கள். இன்று உங்கள் முன் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த தன்னம்பிக்கையை ஊட்டியது எந்த தமிழ்? நான் படித்த வீரத்தமிழ். இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம், ஆய்வியல் நிறைஞர் பட்டம் தமிழ் இலக்கியம், ஆசிரியர் பயிற்சி தமிழ் இலக்கியம், முனைவர் பட்டம் தமிழ் இலக்கியம் என்று இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை முறையாக தமிழை ஊன்றி ஊன்றி உணர்ச்சிகரமாக நான் படித்ததால் வந்திருக்கக்கூடிய எழுச்சிகரமான பேச்சு தான் இந்த பேச்சு என்பதை இந்த தன்னம்பிக்கை தமிழ் படித்தால் வரும். கருத்தூன்றி படித்தால் வரும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டால் முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். எதுவும் முடியும் உன்னால், எல்லாம் உழைப்பின் பின்னால் என்று சொல்வார்கள். நான் மொழியாசிரியன். வகுப்பறையில் இன்னும் வீரமாக மொழிப்பற்றை ஊட்டுவேன். வீசாத தென்றலாய் வீசி வரும் தமிழ் பெருமை, பேசாத வாயெல்லாம் பிணத்தின் வாய், ஆர்க்கும் சிலம்பின் அழகு நடை பார்க்காத கண்கள் எல்லாம் பாவக்கண்கள். வாடாத தமிழ்நாட்டின் வரலாற்றை கேட்ட பின்னும் நம்முடைய தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு? நினைத்து பாருங்கள். வாடாத தமிழ்நாட்டின் வரலாற்றை கேட்ட பின்னும் ஆடாத கால்கள் எல்லாம் ஆணைக்கால்கள். வானம் அளந்த மொழிக்கெல்லாம் தானம் தந்த தமிழேட்டில் ஈனம் இழைக்க துணிந்தவர் பல்லை ஓங்கி உடைக்காதவர் கைகள் உலக்கைகள். கேள்தோளா வையம் புகழும் தமிழ் கவிதை, பேசாத நாளெல்லாம் எனக்கு பிறவாத நாளாகும் என்று ஈழத்து கவிஞர் காசியானந்தன் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த மொழியை நேசிக்கிற உணர்வு, மொழியை கொண்டாடுகிற தன்மை, மொழி பெற்றுள்ள ஒரு மாநில சமுதாயம் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்ற ஆசை, அந்த அவையெல்லாம் வெறும் உணர்வு பூர்வமாக மட்டுமில்லாமல் அவையெல்லாம் நடைமுறையில் வர வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளாகி நீங்கள் படிக்க வேண்டும். பல்துறை அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். தமிழ் உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் என்பது உணர்வாக இருக்கட்டும். தமிழ் என்பது உங்களுடைய உறவாக இருக்கட்டும். வாழ்க்கைக்காக, வசதிக்காக, வாழ்வியலுக்காக, வாய்ப்புக்காக எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளுங்கள். அதனால தான் முண்டாசு கவிஞன், முத்தமிழ் வித்தகன், பைந்தமிழ் பாவலன் பாரதி என்று சொல்கிறார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடுகிறார். அப்ப யாம் அறிந்த மொழிகளிலே என்று சொல்வதால் என்ன அர்த்தம்? தமிழ் மட்டும்தான் பாரதிக்கு தெரியுமா? பல மொழிகள் தெரியும். நிறைய மொழிகளை கற்று தேர்ந்த பின்புதான் இனிமை வாய்ந்த மொழி எது என்றால் தமிழ் என்று அவர் தன்னுடைய வாக்குமூலத்தை தருகிறார் என்று சொன்னால் தமிழை உணர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். பல துறை சார்ந்த அறிவை பெருக்கிக் கொண்டு விசாலமாக்கி கொண்டு நீங்கள் வாழ தலைப்படுங்கள். மாணவ செல்வங்களே, பிள்ளை பருவத்திலேயே நிறைய படியுங்கள். பாடல்களை மனப்பாடம் செய்யுங்கள். பெரியோர்களுடைய வாழ்வியல் சரித்திரங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நிறைய படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ளுங்கள். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு மேடைக்கு வாருங்கள். முதலில் பேசுகிற பொழுது அச்சமாக இருக்கும், மறுமுறை பேசுகிற பொழுது கூச்சமாக இருக்கும். அச்சத்தையும் கூச்சத்தையும் விட்டொழித்தவர்கள்தான் சிறந்த பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் வளவந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பலமுறை தடுக்கி விழுந்தால், அதனால தான் சொல்வார்கள், விழுந்து கிடப்பவனுக்கு கிழக்கும் கூட மேற்கு தான், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று சொல்வார்கள். அந்த தன்னம்பிக்கையோடு பயணப்படுங்கள் மாணவர்களே. அந்த தன்னம்பிக்கை தான் நம்மை வாழ்வில் உயர்த்தும் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவார்ந்த புத்தக திருவிழாவினுடைய நீலகிரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் பொது நூலகத்துறைக்கும் இன்னும் இந்த அறிவு திருவிழாவை மிகச் சிறந்த முறையில் நடத்திட உறுதுணையாக இருக்கின்ற பல துறை சார்ந்த, அரசு துறை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும், பெருமக்களுக்கும், உயர் அலுவலர்களுக்கும் நெஞ்சார நான் இந்த மேடையை, இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததால் நான் மகிழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். விண்ணிலிருந்து விழும் மலைத்துளி ஒன்று
மண்ணில் பட்டு மரணித்து போவதற்குள் ஒரு புல்லில் விழுந்து புலங்காயுதம் அடைவதைப் போல ஒரு பெரிய மேடையை ஈந்தமையால் நான் மகிழ்கிறேன் என்று இந்த நேரத்தில் சொல்லி, மாணவர்களே, அறிவு என்பது நாம் கற்றும் பெறலாம், கடாட்சத்தாலும் பெறலாம். திருஞான சம்பந்தர் பிள்ளை பருவத்தில் குழந்தையாக இருக்கிற பொழுதே உமையம்மையினுடைய ஞானப்பால் உண்டதால் அவர் பேரறிவு பெற்றார். அது ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிகிறது. அதே போல வள்ளல் பெருமான் வாடியை பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே. மனிதர் நோக மனிதர் நடக்கிறார்களே, மனிதர் உணவை மனிதர் பறிக்கிறார்களே. அப்போ ஓரறிவு என்று இலக்கணத்தால் வரையறுத்திருக்கிற புல் பூண்டு செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு ஆய்ந்து சொல்லி இருக்கின்ற அந்த ஓரறிவுள்ள உயிரினங்கள் வாடினால் கூட தன் மனம் வாடுவதாக கதறினாரே, அந்த வள்ளல் பெருமான் வாழ்ந்த தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிற உயிர்களையெல்லாம் அரவணைத்து அனுசரித்து அவர்களையும் தம்முயிர் போல் எண்ணி வாழ்கின்ற அந்த பண்பட்ட உள்ளம் பெற்றவர்களாக இந்த தமிழ்நாடு நடைபோட வேண்டும் என்று சொன்னால், அந்த பெரியோர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு வழிகாட்டும். நம்முடைய தாயுமான சுவாமிகள் என்ன சொன்னார்? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பாடினாரே. அறிவு 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 என்று அறிவாளியாக மட்டும் இருந்தால் சமுதாயம் நம்மை கொண்டாடுமா? அறிவுடையார் ஆவதறிவார் என்று வள்ளுவர் சொல்கிறார். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொல்கிறார். ஆனால் அறிவுடையார் எல்லாம் உடையார். அன்பு வரும், பண்பு வரும், பதவி வரும், புகழ் வரும், பெருமை வரும், காசு வரும், எல்லாமே வரும். அறிவிருந்தால் எல்லாம் வரும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவர் சொல்லியிருந்தாலும் கூட மனித நேயம் என்ற உணர்வு, பிறர் படுகிற துன்பத்தை பார்த்து ஓடி சென்று உதவாத உள்ளம் என்று ஒரு உள்ளம் இருந்தால், அந்த உள்ளம் பேரறிவு படித்த பேரறிஞனாக இருந்தாலும் அது பயனற்றது. அதனால்தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவர் சொல்லியிருந்தாலும் கூட அவரே அதற்கு ஒரு பேதம் தருகிறார். அறிவினால் ஆகுவதுண்டோ, அறிவினால் ஆகுவதுண்டோ, பிரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று சொல்கிறார். எவன் உயிர் வாழ்வான், எவன் உயிர் வாழ்கின்றான் என்று சொல்வோம் என்று சொன்னா யார் என்றால், யாரெல்லாம் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் பிறருடைய துன்பத்தை பார்த்து தன் துன்பமாக என்று உதவி செய்கிறவர்கள் தான் உயிர் வாழ்கின்றவர்கள். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று பாடம் சொல்கிறார். இந்த பண்பட்ட உள்ளம், பல்துறை அறிவு, எல்லோரையும் அரவணைத்து செல்கிற பாங்கு, மனித நேயமிக்க வாழ்வு, இவை அனைத்தும் கைவர வேண்டும் என்று சொன்னால் பள்ளி கல்லூரி மாணவ குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ பெருமக்கள் பாட புத்தகங்களோடு நின்று விடாமல் அனைத்து அறிவார்ந்த நூல்களை எல்லாம் கற்று தேர்ந்து வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக நீங்கள் மாறினால் இந்த சமுதாயம் உயர்ந்த நிலை அடையும். இந்த புத்தக திருவிழா பயனுள்ளதாக வெற்றி பெற்றதாக கருதப்படும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, படிப்போம், பண்படுவோம், வாழ்க்கையில் உயர்வோம் என்று நிறைவாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.